மனதளவில் நினைத்தாலே அது செயலுக்கு வந்துவிடும் என்று சொன்னார்களே, அது உண்மையா? உதாரணத்துக்கு யோகாசனா என்னால பண்ண முடியல, மனதளவுல நான் வளைந்தது போல் ஒரு தியானம் செய்தாலோ ஒரு தவம் செய்தாலோ அது பிசிக்கலும் வந்து விடுமா? அதே மாதிரி நான் குண்டா இருக்கிறேன், ஒல்லியாகணும் அப்படின்ட்டு மனதளவுல நான் ஒரு தியானம் தவம் செய்தால் நான் ஆட்டோமேட்டிக்கா ஒல்லி ஆயிருவேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சரியான பதில் தான். அந்த பதிலோட சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கிறணும். சூப்பரா சொன்னா, மனதளவுல நீங்கள் நினைப்பதற்கு கண்டிப்பாக பலன் இருக்கு. ஆனா பிசிக்கலி நான் சோம்பேறியா இருக்கிறேன், நான் பிசிக்கலி நான் கண்டைகளி ரெண்டு நம்ம நினைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சாப்பிடணும்னு நினைக்க போய் தானே சாப்பிடுறோம், வளையக்கூடாதுன்னு நினைக்க போய் தானே வளையாம இருக்கிறோம், அதுதானே சோம்பேறியா உட்காந்துருக்கோம். அப்போ ரெண்டு நான் நினைக்கிறேன், அப்ப ரெண்டு நினைப்பும் எக்ஸிக்யூட் வரும். இல்ல எது ஸ்ட்ராங் காட்டுருக்கோ அது உனக்கு தெரியும், இன்னொன்னு மறைந்திருக்கும். அதுதான் அதோட பதில். அதுவே நான் கொஞ்சம் விரிச்சு சொல்லணும் அப்படின்னா, மனோமய கோஷத்திலோ புத்திமய கோஷத்திலோ ஏற்படும் தாக்கம் கண்டிப்பாக பிராணமய கோஷத்துல அது மாற்றி அது எங்க வருது? கண்டிப்பாக பிசிக்கலினா எங்க? நமக்கு நேராக உடம்பிலேயும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா என்ன மனசுல கோளாறு, மனசுல இருக்கிற கோளாறை தீர்த்துட்டோம்னா எல்லாம் சரியா போகும். அப்ப மனதின் தாக்கம் கண்டிப்பாக உடம்பு வரைக்கும் வரும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த பஞ்சமய கோஷத்துல உடம்பின் தாக்கம் மனதுக்கும், மனதின் தாக்கம் உடம்புக்கும் வரும் அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப யோகாசனம் நல்லா வளைஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு சுறுசுறுப்பு மனசுல வந்துருது. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ உடம்புல நான் பட்டினி போடுறேன், எனக்கு ஆசைகள் கம்மியாகுது. அப்போ உடம்பின் தாக்கம் மனதுக்கு வருகிறது. மனதுல ஒரு உணர்வு, புத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு வரும் அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, இந்த உண்மையின் அடிப்படையில தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட போது இந்த கேள்வி வருது இல்லையா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நான் ஒல்லியாகணும்னு நினைச்சா ஆயிடுவேனா? நான் படுத்து தூங்கிட்டு சோம்பேறியாவே இருந்துக்கிட்டு நான் அப்படியே ரப்பர் மாதிரி வளையணும்னா உடம்பு வளைஞ்சிருமா அப்படின்னு இந்த கேள்வி வருவதே ஒரு தவறான கண்ணோட்டத்திலிருந்து வருது. ஏன்னா இப்ப ரெண்டு நடந்துச்சு, நான் சோம்பேறியா இருக்கணும், நான் சாப்பிடணும்னு ஒரு தாக்கம் வந்துச்சு, மனதுல தான் எதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒல்லியாகணும், அதுவும் ஒல்லியாகணும்னா சாப்பிடாம இருக்கிறது தானே, டயட் இருக்கிறது தானே. அப்ப நான் சாப்பிடக்கூடாது என்பதும் சாப்பிடணும் என்பதும் இரண்டும் மனதளவுல தான் இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. அதுதான் அந்த மனமய கோஷத்தை புரியாத கேள்வின்னு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த தவம் இருக்கான், தவம் இருந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி கடைசியில தியானம் சமாதி நிர்விகல்ப சமாதி போனவொன்னு ஞானதேவர் என்ன சொல்றாரு? அஷ்டமா சித்திகள் அவனுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறாரு. அப்போ உடம்புல இருக்கிற எல்லா வியாதிலாம் போய் அவன் உடம்பு சிறுசும். நமக்கு ஆக்சுவலா யோகாசனா பண்ணா எலும்பு நரம்பும் விரியும். எத்தனை இன்ச்சோ? 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தலை முக்கிய வரைக்கும் வரும், அவ்வளவுதான் விரியும். இதே அஷ்டமா சித்தியில அவன் விரிவான் பாருங்க, மலை அளவுக்கு விரிவான், மலை ஒரு கடுகு அளவுக்கு சுருங்குவான். அந்த அளவுக்கு உடம்புல ஒரு மாற்றத்தை எந்த பயிற்சியும் இல்லாம நிர்விகல்ப சமாதி போகும்போது கிடைக்குதுன்னா அது மனமய கோஷத்தோட தாக்கம். இதுல நல்லா நான் வச்சுக்கணும், மனோமய கோஷத்துல அவன் தியானம் தவம் இருக்கும்போது 12 வருஷம் அவன் சொல்றான் மினிமம் ஒரு நல்ல சாதனம் ஒரு தியானம் தவம் அதை ஏதோ சொல்றாங்களே, இந்த குண்டலினி சக்தி ஏற்றும் போது அவன் மேல போய் எல்லா சக்கரத்தையும் பிடித்து மேல சகர்ஷாத்த போய் நிர்வகல்ப சமாதிக்கு போயிட்டு அவன் கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு எல்லா சித்தியும் வருதுன்னா அந்த சக்தி மேலே இருப்பான். பிசிக்கலி மூடிட்டு ஒரு ஆசனத்துல அமர்ந்திருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நான் எல்லா விதமான லௌகீக விளையாட்டுகளையும் விளையாடுவேன், ஆனாலும் எனக்கு நான் தியானம் பண்றேன்னா ரெண்டு முடியாத காரியம். நீ லௌகீக விளையாட்டு எப்படி தியானம் பண்ண? அதே மாதிரிதான் மனதளவுல நீ ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னா அதோட தாக்கம் பிசிக்கலி வந்துரும்ல. அப்ப அந்த பிசிக்கலை நான் சாப்பிடுவேன் அப்படின்ற கேள்வி இல்லை. அப்ப மனதுல அறவரையில இருக்கிறோம். அதுதான் இந்த கேள்வியின் நோக்கமே.
சிம்பிளா மனதளவுல நான் பூரணமா ஒல்லியாகணும், நான் எனக்கு உடல் பருமனாக இருக்கிறது, அதனால் நான் கஷ்டப்படுகிறேன், என் உடம்பு மெலிக்க செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தெளிவா ஸ்ட்ராங்கா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாலே அதை தாக்க என்ன ஆகும்னா, முன்னாடி ஸ்நாக்ஸ் ஏதோ வந்தா பிடிக்காமல் போய்விடும். அதுதான் மனதில் ஏற்பட்ட தாக்கம். இது வேண்டாங்க. இப்ப ஒருத்தர் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலங்க, நீங்க நல்லா பழகிட்டு இருக்கீங்க, கோடி குஞ்சி கொலாவி பயங்கரமா பழகிட்டு இருக்கீங்க, கடைசியில அவங்கள பத்தின மனதிலேயோ புத்திலேயோ ஒரு தெளிவு வருது, அவங்க மோசமானவங்க, அவங்கள கூட இருந்து நம்ம பிடிப்படுத்துவாங்க அப்படின்னு மனதுல ஒரு புரிதல் வந்த உடனே பிசிக்கலி அந்த தாக்கம் வந்துருங்க. அவங்ககிட்ட போய் கூடி பழகிட்டு இருப்பீங்களா நீங்க? அடுத்த செகண்ட் அவங்க பார்க்கும்போது வளர்த்துவீங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டீங்க, வந்தா நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்க. இதுதான் நடக்கும். அதான் புரிதலோட தாக்கம் பிசிக்கலி வருது. அப்ப நான் வெள்ளியாகணும், நான் சாப்பிடக்கூடாது நான் ஒரு முடிவு பண்ணிட்டாலே, அப்ப தின்பண்டங்கள் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி அந்த புரிதல் ஒருவரை பற்றின புரிதல் வரும்போது நான் எப்படி வளர்க்கிறேனோ அதுதான உண்மையான புரிதல். பாருங்க, மனதளவுல அவங்க ரெண்டு மோசங்க, எனக்கு பிடிச்சவங்க, ஆனா நான் அவங்களோட பிடிக்கலி நல்லா கொஞ்சிட்டு இருக்கேன், சாத்தியமா? அப்படிதான் நீங்க தின்பண்டத்துக்கு கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு கன்ஃபியூஷன் கேட்குங்க. அப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. அப்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டுமே மனசுல இருக்கு, அதுதான் குழப்பம் பேரு. அது என்ன ஆகுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்ப அதே மாதிரி நீங்க சவாசனத்துல படுக்கும் போது பூரணமாக என் உடம்பு வளைய வேண்டும் அப்படின்னு ஒரு தாத்து தெளிவாக பியூரா ஸ்ட்ராங்க உள்ள போட்டீங்கன்னா, எந்திரிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத உணவு வகைகளை சாப்பிட மாட்டீங்க. எந்திரிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களால் முடிந்த உட்காந்துக்கிட்டு தேவை மாட்டீங்க, நீங்களே முடிந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. அது ஒரு புத்துக்கிட்டே கொடுக்கணும், அதோட தாட்டிங்க வந்துடும். அதுக்கு பேரு தான் அவங்க சொன்னது. நீங்க தப்பா சொல்லி நான் நினைச்சுக்கிறேன், அப்ப இந்த சைடு நான் ஏன் சுத்தி இருந்துக்கிறேன். நீங்க எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பொண்ணை ஐ லவ்னு சொல்லிட்டு பல அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அது கரெக்ட் தானே? எல்லாமே வந்துருமா? லவ்யூன்னு சொல்லிட்டு எப்படி அடிக்க கை போகணும்னு எனக்கு புரியல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம போராட ஒரு முட்டாள்தனமா ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மனோமய கோஷம் புத்திமய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். யோகாசனம் பண்ணும் போதே ஏன் கண்டைகளையும் திங்க் பண்ணாதேங்கிறான், அந்த மூச்சை கவனி. அப்ப மூச்சை கவனிக்கும் போது ஒன்ஸ் அகைன் அந்த மூச்சோட மனமும் சேர்ந்து வளைய வேண்டும் என்று நினைக்கிறது. அது டைரக்டாவே நினைக்கலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் பண்ணும்போது என் எலும்புகளும் என்னுடைய தசைகளும் என்னுடைய நரம்புகளும் பிளெக்சிபிள் ஆகி இந்த பசுமதாசனை கொண்டு வருவதற்கு ஹெல்ப் செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டுல மனசுலையும் பிராணங்களையும் உடம்புலையும் ட்ரை பண்ணா ஈஸியா வரப்போகுது. அதுக்காக நான் அது அவங்க சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் பிசிக்கலி முடியல, இப்போ ஈஸியா உட்காந்து